ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதாவது ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ இருக்கிற அந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் இருந்ததாக பாரச சமகிளை என்ற பழைய நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அதாவது பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல அப்படின்னு சொல்லி. அது எல்லா காலங்கள்லையும் உண்மை அப்படின்னு நம்ப முடியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை அந்த மாதிரி கூட திரித்து கூறுவது உண்டு. அதாவது முகஸ்துதிக்காக திரித்து கூறுவது உண்டு. உண்மையிலே அந்த யோகம் எப்போ வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்க்குறச்சே 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு அருமையான யோக அமைப்பு. இப்போ இந்திரலோகம் சந்திரலோகம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், யாரும் பார்த்தது இல்லை. சந்திரலோகம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் இந்திரலோகம் இப்படியெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை, என்றும் இன்பமான வாழ்க்கை அப்படின்னு பல நூல்களில் நாம் படிச்சிருப்போம். அந்த இந்திரலோகத்தின் தலைவன் இந்திரன். இந்திரன் என்பது ஒரு பட்டம். அது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அந்த பதவிக்கு வருவாங்க. இந்திரன் இப்போ நம்ம ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? இது போல தேவர்கள் கூடி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ராஜன், ஒரு அரசன் தான் இந்திரன் அப்படின்னு அதை சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்திரன் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு குறிப்பிட்ட சகாப்தத்திலையும் அங்கே ஆட்சி பரிபாலனம் மாறும். அந்த இடத்தில் இந்திரன் என்ற பதவியை பெறுவதற்காக போட்டி போடுவாங்களாம். அவ்வளவு சொர்க்கலோகம். சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான். அதாவது என்றைக்குமே இன்பம் குறையாமல் ஓடிக்கொண்டிருக்கும், இளமை குறையாது. இப்போ இன்பத்தை அனுபவிக்க இளமை செலவாகுது, ஆகையினாலே முதுமை உண்டாகின்றது. இந்திரலோகத்தில் அப்படி கிடையாது. எவ்வளவு இளமையை அனுபவித்தாலும் கூட அந்த இளமை பருவம் என்பது குறையாமல் இருக்கும். அதுக்குத்தான் அந்த இந்திரலோகத்தை தேடுவது. இந்திர சபையிலே இருக்கக்கூடிய சேர்ந்தவர்கள் பூராமே அந்த மாதிரி சுகபோகங்களில் திளைக்கலாம். நாம் என்ன சுகங்களை அனுபவிக்கணும் பிரியப்படுகிறோமோ அந்த சுகங்களை அனுபவிக்கலாம். நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்பம் தேவைப்படும். எனக்கு இது கிடைச்சாதான் இன்பம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அனுபவித்தல் அப்படிங்கிற கட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய தன்மை, அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை என்பது மண்ணு பொண்ணு பொண்ணு, இந்த 3 தான். வேற இதில் எந்த மனுஷர்களுக்கும் இதில் வேற இதிலும் நாட்டம் வராது. ஒன்று மண்ணுக்கு அடிமையாக இருக்கணும், அந்த மண் விரும்பி, அதாவது பல தேசவாசங்களை வென்றவன் அப்படிங்கிற ஒரு பெருமை. நம்ம தமிழ்நாட்டு குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள்லாம் இப்போது நாம் சொல்லக்கூடிய வெளிநாடு அப்படிங்கிற தேசவாசங்களை எல்லாம் வென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல, பல தேசங்களுக்கு போய் தங்களுக்கு கப்பங்கட்டக்கூடிய வகையில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அந்த தேசங்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்திருக்கிறாங்க, தன்னுடைய ஆட்சிமை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தமிழர்களுடைய வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதே போல மன்னர்கள் தங்களுடைய நாட்டில் எந்த குறையும் இல்லாமலும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு விஷயம் அந்த மாதிரி இல்லை. அது போக நமக்கு அந்த சுகபோகம், அப்போ மண்ணை தேடி ஓடியவன், அதாவது பல தேசங்களை வென்றவன்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அடுத்து பொன்னை விரும்புகின்றவன், பொன் பொருள் அப்படிங்கிற அந்த ஆடம்பர பொருள்கள், தங்க. அதுக்காக பொண்ணுன்னா கிலோ கணக்கில் கட்டி வாங்கி வச்சு அதில் சுகம் பெற முடியாது. அந்த தங்க நகைகளை நிறையா செஞ்சு அதில் போட்டு மகிழ்ந்து, இப்போவும் சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 10 மோதிரம் போட்டிருப்பாங்க, தங்க மோதிரமாக போட்டிருப்பாங்க. கழுத்தில் பெரிய ஒரு 20 பவுன் செயின், இந்த மாதிரியெல்லாம் போட்டு டாலரு அது இதுன்னு போட்டு சுமக்க முடியாமல் கூட சில பேரெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பொன் விரும்பி, அதை பொன்னை விரும்பி அணிந்து அதன் மூலமாக தங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அதே சந்தோஷம் நிலைக்குமான்னா நிலைக்காது. இப்போ மன்னர்கள் பல தேசவாசங்களை, மண்ணை வெற்றி கொள்வதற்காக
தேசவாசங்களுக்கு போனாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆச்சு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ அதே தேசம் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சா? இல்லை, எல்லாமே மாறி போயிடுச்சு. அதெல்லாம் வெவ்வேறு நாடுகளாக போயிடுச்சு. இவங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. மன்னராட்சி காலமெல்லாம் ஒளிந்து விட்டது. அப்போ அவங்களுடைய உண்மையான வரலாறு கூட மறைக்கப்பட்டு விட்டதாகத்தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அதே போல பொன்னை விரும்புகின்றவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டம் சுமக்க முடியாமல் நகையை போட்டு சுமந்துக்கிட்டு கூட அது எப்போதும் அது இன்பம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அதோட முடிஞ்சிடும். அடுத்து பெண்ணை விரும்புகின்றவன் அது வந்து சுகபோகி அப்படின்னு பேர். பெண்ணை வந்து பல வகை பெண்களையும் பல வகை முறைகளாக அனுபவித்து அந்த தன்னுடைய இச்சையை வந்து தனித்து கொள்ளக்கூடிய தன்மை, அதான் பெண்ணை விரும்புகின்றவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்தில் ஒரு மன்னர் இருந்தாராம். அவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பெண்ணையும் அனுபவிக்கணும்னு அந்த ஒரு கணக்கு பார்த்து 27 நட்சத்திர பெண்களையும் அனுபவிச்சார். இது வந்து சாதாரண மேட்ரு. அவங்களுக்கெல்லாம் 100 பொண்டாட்டி 200 பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் வச்சு, அதாவது அந்த புறத்தில் ஒரு தடவை அனுபவிச்சுட்டு அந்த புறத்தில் போய் விட்டுருவாங்க, நீங்கள் இங்கே இருந்து வாழ்ந்துக்கங்க அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி உள்ள ஒரு இது. இவர் வந்து வித்தியாசமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணையும் அனுபவிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல, அதே போல் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்த பெண்ணையும் அனுபவிச்சு பார்க்கணும்னா அந்த காலத்தில் சில மன்னர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏடுகளில் மறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி அதில் வந்து சில குறிப்புகள் சில ஏடுகள் எல்லாம் இருக்கு. ஆக அவர்களும் கூட என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வயது தளர்ந்து விடும், அந்த முதுமை ஏறி விடும், இளமை அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் அது வாட்டுக்கு கிடப்பாங்க. இதுதான் இந்த மாதிரியாக குறிப்பிட்ட கட்டத்தோடு அது முடிந்து விடுகிறது. இப்போ முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதாவது நரைத்திரை ஏற்படாமல் வாழ வேண்டும். இதுக்கும் கூட அந்த காலத்தில் சில மன்னர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அதுக்குண்டான ஆயுர்வேத மூலிகைகள், சித்த வைத்தியங்கள், இதன் மூலமாக லேகியங்கள், தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம், பவள பஸ்பம் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வைத்தியர்களை செய்ய வச்சு அதன் மூலமாக அனுபவிச்சிருக்காங்க. அதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இளமை என்பது வந்து நம்ம தசாபுத்திகளின் அடிப்படை ரீதியாக சக்தி வெளியேற என்னதான் உள்ளுக்குள்ள அந்த போசாக்கு லேகியங்களை கொடுத்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோடு அது வேலை செய்யாது. அதான் அந்த நாடி நரம்புகள்லாம் தேய்ந்து விடும். வண்டி ஓடுது அப்படின்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஒரு வண்டியை வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பாற்றோட இது வந்து தன்மைகள் தேய்ந்து கொண்டே போகும். புதிய புதிய பாற்றோடு ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டி மாட்டி அதைத்தான் ஓட்டுவாங்க. அதே போல் இதை செய்ய முடியாது. மனிதர்களுக்கு வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்படிப்பட்டதெல்லாம் தாண்டி என்றும் இளமையோடு அந்த சுகபோகத்தை, தாங்கள் விரும்பிய சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி தான் இந்திரலோகம். இந்த இந்திரலோகம் என்பது வந்து அது அங்கே மரணம் என்பதும் கிடையாது, அதே போல தேய்மானம் என்பதும் கிடையாது, வளர்மானம் என்பதும் கிடையாது. எப்படி போய் அங்கே போய் இருக்கிறோமோ அதே இதில் நிலையில் அதே ஸ்டேட்டஸில் எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அங்கே நிம்மதிக்கு வந்து எந்த குறையும் இருக்காது. தேவைகள் அனைத்தும் உடனுக்குடனே பூர்த்தி செய்யப்படுகின்றது. பூர்த்தி செய்யப்படுகின்றதுங்கிறத விட இளமை தேயாமல் நிற்கும். இதெல்லாம் இந்த யோகாசனம் சூட்சும பயிற்சிகளில் இதெல்லாம் வேறு வகை பாடங்களாக நாங்கள் கொண்டு போவோம். நம்ம ஜோதிட மூலமாக வரலாற்று சம்பந்தப்பட்ட இதிகாசம், வரலாறு இதெல்லாம் பார்த்து எடுக்கும் பொழுது இங்கே பேசக்கூடக்கூடிய தன்மை வேறு, சூட்சும பாடங்களில் நடத்தக்கூடிய தன்மை அதுக்கும் அந்த அலிபியாக கொண்டு போகக்கூடியதாகத்தான் அது இருக்கும். அந்த மாதிரியான விஷயமாக இந்திரலோகத்தை போல நம்ம வாழ்க்கை இங்கேயே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம்தான் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மீனமகா சனிப்பெயர்ச்சி மூலமாக கிடைக்க போகுது. ஆக இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு யோகங்களெல்லாம் கிடைப்பதற்கு 11 வந்திருக்கும். அப்பப்போ 30 வருஷத்துக்கு ஒருக்க 11 வந்திருக்கும், 6 வந்திருக்கும், 3 வந்திருக்கும். இப்போ இந்த சனி யோகாதிபதி சனி அப்படின்னு பேர். ரிஷபத்தை பொறுத்த மட்டும் தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சனி பகவான். ஆக ரிஷபத்திற்கு மகர லக்கணத்தை விட கும்ப லக்கணத்தை விட ரிஷப லக்கணம் ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி வந்து 100க்கு 1,00,000 பங்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ 900க்கு கூட 4, 5க்கு உடையவன் அப்படின்னு தான் அர்த்தம்.
அதை விட இது ஸ்திர லக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால 9, 10க்கு உடையவன் 11ஆம் இடத்துக்கு வர்றார். இதுதான் விஷயம். இப்போ ரிஷபத்துக்கு 3, 6 இந்த இடங்கள்ல வரும்போதெல்லாம் யோகம்தான். 3ஆம் இடத்துல வரும் பொழுது அது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மறைக்கப்பட்டு விடும். 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இன்டைரக்டாக தான் சுகத்தை இந்த யோகங்களை பெற்று அனுபவிச்சிருக்க முடியும். 11ஆம் வீடு என்பது அப்படி கிடையாது, நேரடியான சுகபோகம். அதுதான் இந்திர லோகம் இங்கே கிடைத்தது போல அப்படிங்கிற அந்த கணக்கை நான் அந்த தலைப்பை அப்படி போட்டேன். ஆக இந்திர லோகம் என்பது எங்கேயோ நமக்கு கண்காணாத விடத்தில் எங்கே ஒரு கிரகத்தில் போய் நடக்குது, ஒரு பிளானட்ல இருக்குது அப்படின்னு கூட நம்ம கற்பனை பண்ணினாலும் கூட, அதாவது உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அது எங்கெங்கே எத்தனையோ லோகங்களை கடந்து எல்லாம் அதாவது புனிதப்படுத்தப்பட்டு அந்த அந்த ஆன்மா அனைத்து கர்மங்களையும் கழித்து அதுக்குண்டான பாவ ஆக்கினைகளை எல்லாம் தாண்டி அனுபவிக்க வேண்டிய நரகம் என்ற கட்டத்தை எல்லாம் தாண்டி அது முழுக்க முழுக்க சுத்தம் செய்யப்பட்ட பின் அது இந்திரலோகத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு வாழும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது இதிகாச சாஸ்திரங்கள் அது வேத சாஸ்திரங்கள் அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டு இருக்கு. அந்த மாதிரியான யோகத்தை நாம் இந்த லோகத்திலேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு பாத்தியதை கிடைக்குதுன்னு சொன்னால் அது இப்பேற்பட்ட ராஜயோகம் அந்த மாதிரி. ஆக இந்த கிரக அமைப்பு ரிஷபராசியிலே, ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே யாரும் பிச்சைக்காரங்களாக யாருமே இருக்க முடியாது. சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இருக்கானா அடிப்படை யோகங்கள் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மந்திரியாச்சே. நீங்கள் மந்திரியாக இருக்கக்கூடிய அரசன் கூட சில சமயங்களில் புறமுகிட்டு தோற்று போய் எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சு சங்கடப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மந்திரியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. மக்களுக்கும் அரசனுக்கும் இடைப்பட்டவர் தான் மந்திரி. இவங்களுடைய லைஃப் அரசர் சொன்னாரு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க, மக்கள் சொன்னாங்க நாங்கள் அரசர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆக முழுமையாக சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியது மந்திரி மட்டும்தான். அந்த மந்திரியாகத்தான் இந்த சுக்கிரன் எப்பயுமே அரச சபையில் இருக்கிறார். அந்த சூரியனுடைய மகா சபையில் ராஜசபையில் சுக்கிரன் எப்பயுமே மந்திரி. அதிலும் ரிஷபம் என்பது பெண் மந்திரியாக சித்தரிக்கப்படுகிறது. அதான் சூரிய சபை சந்திர சபை அப்படின்னு தனியாக பிரியுது. சூரிய சபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் ராஜா, அவருக்குரிய இளவரசி அப்படிங்கிறது தான் மிதுனத்துக்கு அதிபதி ஆகிய புதன். அந்த மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபத்துக்கு சொந்தக்காரராகிய சுக்கிரன். இது பெண் மந்திரியாக ஆகிருந்தாங்க. படை தளபதி அப்படிங்கிறது மேசத்துக்கு அதிபதி ஆகிய செவ்வாய், அது ஆண் படை தளபதியாக மாறுறாங்க. இங்கே ஒரு செவ்வாய் வந்துடுது. லீகல் அட்வைசர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மீனத்துக்கு உண்டான அதிபதியான குரு. அவர் பெண் லீகல் அட்வைசராக வர்றாரு. ஸ்டோர் கீப்பர், அதாவது வேலைக்காரன், ஸ்டோர் கீப்பர், டைம் கீப்பர், அதாவது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒருத்தர் ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு சொந்தக்காரர் கும்பத்துக்கு அதிபதி ஆகிய சனி. இந்த அப்போ சூரிய சபையில் இவங்க இருக்கிறாங்க. சந்திர சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் மகாராணிக்குரிய இளவரசன். இவருக்கு இந்த அம்மாவுக்கு இளவரசி கிடையாது, இளவரசன். இது கன்னிக்கு உண்டான புதன். அதாவது இளவரசன் சூரியனுக்கு உண்டான பிள்ளை அந்த மாதிரி போயிடுது. இளவரசன் அப்படிங்கிற மிதுன புதன். இளவரசி அப்படிங்கிறது கன்னிக்கு உண்டான புதன், கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன். அதே போல் மந்திரி அப்படிங்கிறது ஆண் மந்திரியாக வர்றாங்க. அதான் துலாத்துக்கு அதிபதி ஆகிய சுக்கிரன். அதனால தான் இந்த வீட்டில் சுக்கிரனுக்கு ஆட்சி மூலத்திரிகோண வீடு அப்படின்னு வருது. கன்னிக்கு புதன் உச்சம் என்ற நிலைப்பாட்டை அங்கே கொடுக்குது. அதே போல் படைத்தளபதி அப்படிங்கிறது ஒரு மகாராணிக்கு எப்பயுமே படைத்தளபதி பெண் படைத்தளபதியாக இருக்கிறது தான் நல்லது. அதனால விருச்சிகத்துக்கு சொந்தக்காரரான செவ்வாய் பெண் தளபதியாக மாறுறாரு. லீகல் அட்வைசர் அப்படிங்கும்போது தனுசுக்கு சொந்தமான குரு பகவான் லீகல் அட்வைசராக, ஆண் லீகல் அட்வைசராக வந்துருந்தாரு. இப்போ வேலைக்காரி அப்படின்னு வரணும் இல்லையா, அது அந்த இடத்துல ஆண் வரக்கூடாது. அப்போ மகரம் என்பது பெண் வீடு. மகரத்துக்கு அதிபதியான சனி வேலைக்காரி, ஸ்டோர் கீப்பர், டைம் கீப்பராக அங்கே வேலை செய்கிறாங்க. சரி, மிச்சம் ஒரு 2 பேர் இருக்கிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். மிச்சம் 2 பேர் ராகு கேது அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் பொதுவாக எப்பயுமே கணக்கு பாருங்க, அவங்க ஒற்றற்படை கூட்ட தலைவன். ஒற்றர்கள் கூட்டம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கிட்டு இருக்கும்.
அதுக்கு அந்த ஹெட்டு ஒருத்தர் வேணும் இல்லையா, அவர் தான் ராகு பகவான். அதே போல சூரியனுக்கு அவர் அந்த உற்றர் கூட்ட தலைவனாக பதவியேற்றால், கேது வந்து சந்திரனுக்கு உற்றர் படை தலைவியாக இவங்க பதவி எடுத்துக்கிடுவாங்க. இப்படி மாறி மாறி வருவாங்க. இவங்க சுழற்சி வந்து எங்கெங்க மாறுகின்றார்களோ அந்த மாதிரி. அப்ப அவங்க ஏன் நேருக்கு நேர் 7ஆம் வீடு அப்படிங்கிறது இப்ப அந்த கணக்கு புரியுதா? அந்த மாதிரி வரும். எப்பயுமே இப்ப கடகத்துல ராகு இருக்கிறாருன்னா மகரத்துக்கு கேது போயிடும். மிதுனம் தனுசு, ரிஷபம் விருச்சிகம், மேசம் துலாம், தனுசு கன்னி மீனம், கும்பம் சிம்மம், அப்படி மாறி மாறி வரும். அப்ப இவங்க இந்த இடத்துல தலைமை பொறுப்பு ஏற்றால் அவர் அந்த இடத்துல தலைமை பொறுப்பாக அந்த சபையில இருப்பாங்க. இது வந்து ஒற்றர் கூட்டப்படை தலைவன் தலைவி அப்படிங்கிற கணக்குல வந்து சேரும். இப்படித்தான் ராஜ பரிபாலனங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ராஜ பரிபாலனங்கள்ல வந்து இந்த ரிஷபத்தை பொறுத்த மட்டில் சொகுசு பேர்வழி அப்படின்னு சொல்லுவோம். துலாத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன், அது பெண் சுக்கிரனாக அங்கே சித்தரிக்கப்படுகிறது, ஆண் சுக்கிரனாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே வந்து பெண் சுக்கிரனாக சித்தரிக்கப்பட்டு இது வந்து சொகுசு பேர்வழி. தான் இருக்கிற இடத்துக்கு, இந்த மந்திரி இருக்கிற இடத்துக்கு வந்து எல்லாமே வந்து சேரணும், அவங்க ஒரு இடத்துல இருந்து தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஸ்திர வீடு அப்படிங்கிறத அதை கொண்டு வந்தது. அப்போ அடிப்படையில் வந்து ரிஷபத்திலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் எப்பயுமே சோடை போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் அங்கே பிறக்கவே முடியும். இந்த ரிஷபராசியில் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அடிப்படை வசதிகள் வந்து குறையாமத்தான் இருக்கும். அதுக்கு மேலே உள்ளது தான் ஏற்ற இறக்கத்தாழ்வுகளோட வருமே தவிர இது குறிப்பிட்ட நிலைப்பாடு வந்து அடித்தளம் என்பது சரியாகவே பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ என்றைக்குமே வந்து சொகுசு பேர்வழிகளாகத்தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் இந்த அந்த சனி பகவான் என்பது 8, அதாவது 8ஆம் அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசை விட்டு நகரும் போதுவே உங்களுக்கு யோகம் தொடங்கிவிட்டது. மகரத்தில் வரும்பொழுது ஓரளவு சிலாக்கியமாக இருந்துச்சு. கும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டபுள் பங்கு சிலாக்கியமாக இருந்துச்சு. ஆனாலும் முழுமை பெறவில்லை. அந்த யோக போகங்கள் அப்படிங்கிறது வந்து முழுமை அடையாமத்தான் இருந்துச்சு. அவர் வந்து இப்ப மீனத்துக்கு வரும் பொழுது, மீனம் என்பது வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் அது 11ஆம் வீடு. ஜென்ரலாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் 11ஆம் வீடு என்பது வந்து பங்காளி வீடு. அதே சமயத்தில் பங்காளினாலே பகையாளின்னு தான் அதை கணக்கு எடுக்கணும். இப்போ பங்காளி பகையாளி வீட்டில் போய் இருந்தாலும் அந்த வீடு ஒரு உபய வீடாக அது அமைந்து விடுகின்ற காரணத்தினால ஒரு யோகாதிபதி வந்து உபய வீட்டில் போய் இருந்துச்சுன்னு சொன்னால் பன்முக யோகங்களாக அது வேலை செய்யும் அப்படின்னு கிரகந்தங்களில் சொல்லிப்பட்டிருக்கு. ஒரு யோக கிரகம் என்பது ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்திற்கோ ஒரு யோகமான கிரகம் என்பவர் ஒரு உபய வீட்டில் போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பன்முக நிலைப்பாட்டுகளின் மூலமாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சொத்து சுகங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய எந்த கிரகமானாலும் அந்த யோகத்தை செய்வார். அது அசுபராக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட அவங்க நல்லதை செய்ய வேண்டும். அதுதான் கடமை. மறந்தும் கூட தீமையை செய்யப்படாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகும். சிவபெருமானால் கொடுக்கப்படக்கூடிய உத்தரவு வரங்களில் இந்த மாதிரி 11 நீ போய் இருக்கிற அப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. முடிந்த மட்டும் என்ன யோகங்களெல்லாம் உன்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அள்ளி கொடு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு வரம். அந்த உத்தரவு வரத்தை எந்த கிரகங்களுமே மீற மாட்டாங்க. இதில் வந்து திதிசூனியம், ஸ்தான பலம், திருப்பலம், நைசர்கிக பலம், இதில் வந்து அப்பப்போ சில மாற்றங்கள், வக்ரம், அஸ்தமனம் இது வரும்பொழுதுதான் கொஞ்சம் அந்த பலன்கள் குறையுமே தவிர மற்றபடி எந்த வகையிலும் அந்த சொர்க்கம் என்பதற்குண்டான பாதிப்புகள் வராது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கட்டத்தில் தான் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதை தொடர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திலே பிறந்த அத்தனை நேயர்களுக்கும் அது ரிஷபராசி அப்படின்னு கணக்கு. ரிஷபராசியிலே பிறந்த அத்தனை பேருக்குமே கோச்சார பலன்கள்
அவ்வளவு அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. முதலே சொன்னல, சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல. அந்த பந்தல் கட்டியிருக்கிறதே சர்க்கரையினால கட்டியிருக்கிறாங்க. அதுல தேன் மாறி, அதாவது தேன் மழையாக பொழிந்தான். மாறி என்றால் இந்த இடத்துல மழைன்னு அர்த்தம். சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி அப்படின்னு சொன்னா, மாறி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல மழைன்னு அர்த்தம். மழையே தேனாக பெய்து, தேன் மழை பொழியுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்கும்? அது போல அந்த யோக போகங்கள் இந்திர லோகத்தில் என்னென்ன அத்தனை சுகங்களும் கிடைக்குமோ அந்த யோக சுகத்தை இந்த பிறவிலே, இந்த லோகத்திலே நீங்கள் ரிஷபராசியிலே பிறந்த நீங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்திலே, அதாவது இந்த மீன மகா சனிப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித பிரகாரம் தான் நாங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் 2025 ஏப்ரலில் திருக்கணித முறையில் சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு. அதை நாங்கள் எப்பயுமே போடலை, சனிப்பெயர்ச்சின்னு போடலை. உண்மையான சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் தான் பலாபலன்கள் ஒத்து வரும். சில பேருக்கு என்னன்னா, இந்த வாக்கியம் திருக்கணித்தில் ஜாதகம் எழுதும் போதே கார்த்திகை சில பேருக்கு 1ஆம் பாதமாக இருக்கும், வாக்கியத்தில் எழுதும்போது 2ஆம் பாதமாக வந்துடும். இது ஒரு சில கணக்குகள் வித்தியாசம் இருக்கும். அதன் வாக்கியத்தில் உள்ளதை தான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிடுவோம். அதே போல் பார்டரில் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சில சமயங்களில் வித்தியாசம் கொடுத்து ராசியே மாறி போயிடும். இப்படித்தான் பொருத்தம் பார்க்கும்போது சில அடிப்படைகளை விட்டு இப்போ மிதுன ராசின்னு ஒரு கணக்கு பண்ணியிருப்பாங்க, அது ரிஷப ராசியாக இருந்துடும். இப்போ மிதுன ராசிக்கும் விருச்சிகத்திற்கும் பொருத்தம் கிடையாது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது சஷ்டாஷ்டக தோஷம் பொருத்தம் இல்லைன்னு வரும். அதே போல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் பொருத்தம் வராது. அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ரிஷபம்னு சொல்லி பொருத்தம் பார்த்து செஞ்சுருப்பாங்க, அது மிதுனத்தில் போய் நிற்கும். அப்போ அது பொருத்தம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி என்ன திருமண விஷயங்கள்ல நிறைய பேர் ஏமாந்து கடைசியில் டைவர்ஸ் எக்கச்சக்கமாக குவிஞ்சுக்கிட்டு கிடக்குது. இதை பெரும்பாலானவங்க கவனிக்கிறது இல்லை. இந்த இடம் வாக்கியத்தில் எப்படி இருக்குன்னு யாராவது கணிக்கிறாங்களா? இல்லை. அந்த விட்டுருதாங்க. திருக்கணிதம் தான், அவ்வளோதான். அது வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. நல்லா பொருத்தமெல்லாம் பார்த்தாங்க, செஞ்சேன், ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் கதை இப்படி ஆயிருக்கு, ஜாதகமே பொய்யா அப்படின்ட்டு ஒட்டுமொத்தத்தில் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வாக்கிய கணிதத்தில் தான் பார்த்து செய்யணும். அப்போ வாக்கிய கணிதத்தின் அடிப்படையிலே இந்த கிரக பயிற்சி, சனிப்பெயர்ச்சி என்பது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது ஆங்கில தேதிக்கு எடுக்கிறதா இருந்தால் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில் 7:37 அளவில் அந்த சனிப்பெயர்ச்சி, கும்பத்திலே இருந்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, சனியானவர் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். இதுதான் உண்மையான தேதி, நாள், நட்சத்திரம். அன்றைய தினம், அதாவது சூரிய உதயம் 6 மணி அப்படிங்கிற கணக்கில் 7:37 அளவில் சனிப்பெயர்ச்சின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்தலங்களையும், அதாவது ஒந்தந்த ஊர்களில் சூரிய உதயம் 6:15, 6:30, 6:40, சில ஸ்தலங்களில் 5:50, 5:55 இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ 6 மணிக்கு முன்னால் அப்படிங்கிற சூரிய உதயம் இருந்தால் இந்த 7:37 அந்த நிமிஷங்களை கழித்து கொள்ள வேண்டும். 6 மணிக்கு ப்ளஸ், அதாவது சூரிய உதயம் உதாரணமாக 6:37 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 6:36. இது திருநெல்வேலி சூரிய உதயம் அந்த 6/3/2026 அன்றைய தினம் திருநெல்வேலியில் சூரிய உதயம் 6:36. அப்போ 36 நிமிஷத்தை இதோட ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது காலையில் 8:13 அளவில் திருநெல்வேலி சூரிய உதய கணக்கின்படி மீனத்துக்கு சனிப்பெயர்ச்சி ஆகின்றார். இதுதான் கணக்கு. அப்போ 6 மணி என்பது பொதுவான கணக்கு. எல்லா ஊர்களையும் நம்ம கணக்கு பார்க்குறது மையம். அதாவது பொதுவான கணக்கு என்ன? காலையில் 6 மணி டு மாலை 6 மணி வரைக்கும் பகல் வேளை, மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் இரவு வேளை, முற்பகல், நண்பகல், பிற்பகல், முன்னிரவு, நள்ளிரவு, பின்னிரவு, இப்படித்தான் பிரிக்கணும். இதில் 12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் மறுநாள் பிறந்ததாக நாங்கள் கணக்கும் போட மாட்டோம். ஆகையினால இது உண்மையிலேயே காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு பயிற்சி, அதனால் அந்த குழப்பங்கள் வேண்டாம். காலையில் சூரியன் 6 மணி உதயம் என்ற அடிப்படை கணக்கில் 7:37 அளவில் மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார். இதுதான் பயிற்சி கணக்கு. இப்படிப்பட்ட பயிற்சியானது உங்களுக்கு
எல்லா வகையிலும் சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே வந்து சேர்ந்திருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு சில காரியங்கள் எப்பயுமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில காரியங்களில் ரொம்ப எதிர்பார்த்து காத்து இருந்திருப்பீங்க. இவைகள்லாம் கடைசி கிளைமாக்ஸில் போய் தடைபட்டு போயிடும். இந்த தடைகளை எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உடைத்து விடுவார். முதலில் இவருடைய ஆதிபத்தியத்தை என்னன்னு பார்க்கணும். 9, 10க்கு உடைய ஆதிபத்தியம். ரிஷபராசியை பொறுத்த மட்டில் 9ஆம் வீடு என்பது பாக்கிய வீடு. அனுபவம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சில பேருக்கு எல்லாம் கிடைக்கும், அனுபவிக்க முடியாது. அந்த 9ஆம் வீடு வந்து பாழடைஞ்சு போயிருக்கும். மற்ற வீடுகள் வந்து சிறப்பாக இருந்து 9 அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கிடைப்பதை அனுபவிக்க முடியாது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். சில பேருக்கு சுகர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆகையினால அவர் தான் சம்பாத்தி பண்ணியிருப்பார். வீட்டில் எல்லாருமே பல வகை ஸ்வீட்டுகளை அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வேடிக்கை தான் பார்க்க முடியும். நம்ம தான் சம்பாத்தி பண்ணிட்டு வரோம், நம்ம இதை தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீறி நம்ம சாப்பிட்டோம்னா 2 இன்ஜெக்ஷனுக்கு மேலே இன்னொரு 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இந்த வலி தேவையா? அது டாக்டர் வேற ஒரு பணத்தையும் வாங்கிட்டு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு போவார். இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல் எல்லா விஷயங்களையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதைத்தான் பாக்கிய வீடு வலுவடைய வேண்டும். சில ஏழை நண்பன், பணக்கார நண்பர்களாக இருப்பாங்க. பணக்கார நண்பன் போகிற இடத்துக்கெல்லாம் ஏழை நண்பனையும் கூப்பிட்டு போவாங்க. பணக்கார நண்பன் வந்து சும்மா 2 குறிச்சிட்டு விட்டுருவான். ஏழை நண்பன் கூடவே இருக்கிறவன் வந்து அடித்து நொறுக்குவான். சாப்பாடுகளை, விருந்துகளை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு பாக்கியம் வலுத்திருக்கு, அவனுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கும். பாக்கியம் வந்து அவுட் ஆயிருக்கும். அப்போ பாக்கிய ஸ்தாலம் வலுவடையும் பொழுது அவங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க முடியும். தனக்கு உண்மையிலே சொத்து சுகம் பைசா இருக்குதோ இல்லையோ, ஆனால் கிடைக்கிறது நல்லா அனுபவிப்பாங்க. அதுதான் முக்கியம். இப்போ உங்களை பொறுத்த மட்டில் 9க்கும் 10க்கும் உடையவன். 10ஆம் வீடு என்பது கர்ம வீடு. கர்மம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஜீவனஸ்தானம். ஜீவனத்துக்கு என்னென்ன நீங்கள் தொழில், வேலை, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவைகளின் மூலமாக இந்த 9க்கும் 10க்கும் உடையவன் 11ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றதுனால அந்தந்த தொழில், வியாபாரம், உத்தியோகங்கள் மூலமாக பணம் வந்து ஏராளமாக குவியும். அந்த குவிகின்ற காரணத்தினால சுகபோகங்களையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை 2 ஒன்று போல கிடைக்கணும். அதுதான் முக்கியம். அந்த 2ம் சேர்ந்து கிடைக்கக்கூடியதுனால தான் நான் உங்களுக்கு சொன்னது வந்து இந்திரலோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இந்த லோகத்தில் இப்படியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம். அனுபவிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது புரியவர். நான் சொல்லக்கூடிய வாசகங்களில் உள்ள அர்த்தங்கள் அப்பத்தான் புரியவர். ஆக 9க்கும் 10க்கும் அதிபதியாகிய சனி 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொட்டது துலங்கும், விளங்கும், விருத்தியாகும். வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால் பாக்கியம், ஆளடிமை, பணியாட்கள் புடைசூழ ரிஷபராசியிலே பிறந்த அத்தனை பேரும் மகா சக்கரவர்த்தியாக விளங்க போறீங்க. அவங்கவங்க ஈடுபாட்டிலே அவரவர்கள் ஒரு சக்கரவர்த்தி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் சும்மா பேருக்கு சொன்னது. யார் மன்னர்களாக இருக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. ஆனால் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருமே அவங்கவங்க நிலைப்பாடு வாழ்க்கையில் வந்து மன்னர்களாக திகழப் போகின்றீர்கள். இதுதான் முக்கியமான செய்தி. ஆகையினால தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பகவான் வந்திருக்கிறார். இப்போ வரிசையாக நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால கௌரவம் சிறக்கும். ஏற்கனவே சொன்னேன், தொட்டது துலங்கும், விளங்கும், விருத்தியாகும்னு சொன்னேன். எதை தொடுகின்றீர்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியும், வெற்றியை கொடுக்கும், நல்ல சுகபோகத்தை பெற முடியும். 11ஆம் வீடு என்பது எப்பயுமே அப்படித்தான். அதே போல 9, 10க்கு உடையவனாகி 11லே இருக்கின்ற காரணத்தினால கடன் வாங்கி சுகத்தை அனுபவிக்கிறாயா அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் மாறி தன் சொந்த சம்பாத்தியத்தின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, அது யோகமாக மிளிரக்கூடிய தன்மை. அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம், குடும்பம், வாக்கு இந்த ஸ்தானத்திற்கு அவர் 10ல் இருக்கின்ற காரணத்தினால் தசம வீடுன்னு பேரு. அந்த தசமஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்க தொடங்கும். இந்த இன்க்ரிமெண்ட்னு வருஷம் போடுவாங்க இல்லையா? அதில் வந்து நல்ல பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு பிரேக் அடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில்
அவ்வளவு சிறந்த ஒரு இன்கிரிமெண்ட்டாக கிடைக்கும். ஆக வருமானம் தாராளமாக புரள ஆரம்பிக்கும். அப்போ வாக்கு என்பது தெளிவாக இருக்கும். வருமானம் நிறைய கிடைக்கும் போது வாக்குக்கு பஞ்சமே இருக்காது, தெளிவாக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். குடும்பம் அப்படிங்கும்போது எப்பயுமே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், எல்லா வீடியோக்குள்ளையும் வருமானம் பெருகினால் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன குறைகள்லாம் எல்லாம் காணாமல் போயிடும். அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி போகும். ஏதோ ஒன்று கண்ணாடி பாட்டில் விழுந்துச்சா, என்னடா செல்லம் ஏன்டா பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர டாம் டீம்ங்கிற கோபத்துக்கு வர மாட்டாங்க. இதே சாதாரண வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதி இல்லாத வீட்டில் அடப்பாத பாதிப்பேல் இப்படி போட்டியா அப்படின்னு டாம் டீம் தையா தக்கன்னு குதிப்பாங்க. இந்த இடத்துல கூட வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியா உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்னு. பெண்கள் ராசி பலனில் வரணும், இது உங்களுக்கு முதல்ல சொல்லிடுது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா, மாமியா உடைச்சாச்சுன்னு சொன்னால் அது எந்த குடமாக இருந்தாலும் மண்குடம் போல சரி ஆனால் போன போட்டுமே அப்படின்றாங்க. அதே மருமகள் உடைச்சா, அடடா பொன்குடத்தை இப்படி உடைச்சிட்டியம்மா அப்படின்னு கோவப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதைத்தான் அந்த மாதிரி சொல்லுறதாக. சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே பெருசாக வராது. குடும்பம் நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஆனந்தமாகவும் மிளிரக்கூடிய ஒரு அருமையான கட்டம் இது. ஆக தனம், குடும்ப, வாக்கு, வருமானம் பெருகுவதனால இது யோகமாக இருக்கு. 10ல் போய் இருக்கிறாலே, அப்போ 2ஆம் இடத்துக்கு 10ஆம் வீடு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல வீர தீரங்கள் கொப்பளிக்க ஆரம்பிக்கும். 3ஆம் வீடு என்பது வீரம். அதே அந்த வீரத்தை அடிப்படையாக வச்சுதான் அந்த தாம்பத்திய சுகம், காம சுகத்தை எப்படி அனுபவிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு அதை பார்ப்பாங்க. அது முக்கியமாக அந்த 3ஆம் இடத்தை வச்சும் பார்க்கணும். அது மறைமுகமான சுகபோகம். அது 3ஆம் வீடு என்பது மறைவு வீடு. அப்போ மறைமுகமான சுகபோகம். பொதுவாக சுகபோகத்தை, அந்த தாம்பத்திய சுகத்தை மறைவு வீடுகளில் தான் அது ஒளிஞ்சிருக்கும். அதைத்தான் பார்க்கணும். எல்லாரும் 7ஆம் வீடு எப்படி இருக்கு, 7ஆம் வீடு நண்பர்கள், மனைவி, கூட்டாளியை வச்சு தான் பார்க்குறதே தவிர அந்த இன்டீரியராக பெறக்கூடிய அந்த சுகம் என்பது காம சுகம் என்பது 3, 6, 8ல் தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த வீடுகளில் தான் அந்த சம்பந்தப்பட்ட வீர தீரங்கள்லாம் அங்கே தான் போய் பார்க்கணும். அதெல்லாம் உள்ள ஊடுருவி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி அப்போ 3க்குரிய ஸ்தானத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல, இப்போ பாக்கியம்னு வந்துருச்சா, இந்த யோகாதிபதி பாக்கியத்தில் நிற்கிறார். அப்போ நல்ல சுகம், நல்ல வீரம் வெளிப்படும், நல்ல ஆற்றாண்மை வெளிப்படும். முயற்சி, இந்த வீடு முயற்சிக்கும் உரிய வீடு தான் 3ஆம் வீடு. புதிய முயற்சிகள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் முழுமையான வெற்றியை கொண்டு வரும். இந்த வெற்றி கிடைப்பது வேற, அது 10% வெற்றி, 20% வெற்றி அப்படின்னு சொல்றது வேற. முழுமையா வெற்றி எப்பயுமே நமக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் அந்த மீனத்தில் உட்கார்ந்துருக்கிற சனியினால் எப்பயும் முழுமையான வெற்றி உண்டு. 100க்கு 100% எந்த காரியத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ முழுக்க முழுக்க வெற்றி தான். அதில் தோல்வி என்பதும் இல்லை, வெற்றியினுடைய சதவிகிதமும் குறைய போவதில்லை. அந்த மாதிரி அமையும். பயணங்கள் நல்ல நிம்மதியான பயணம், நேர்த்தியான பயணம், சொகுசான பயணமாக விளங்கும். அந்த காம சுகத்தை வெளியில் போய் அனுபவிக்கக்கூடிய அருமையான ஒரு சொர்க்கம் போல நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது விளங்கும். 4ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறார். 4 என்பது தாய் சுகம், கல்வி, வண்டி, வாகனங்கள், நிலபுலன்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈகோ, பெருமை, இதெல்லாம் அந்த 4ஆம் இடத்தை வச்சு பார்க்கணும். இந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போய் அவர் சனி அமருகின்றார். இந்த 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல சனி அமரும் பொழுது அது உபய வீடாக போயிடும். அந்த உபய வீடு என்ற காரணத்தினால தாயின் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். தாயின் மூலமாக வரவேண்டிய வரவுகள், வரவு தொகை, அதே போல் பாகஸ்த பிரிவினைகள், பங்குபாக, நிலபுல சொத்து பத்துக்கள் எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு, அந்த மீனத்தில் சனி பிரயாணம் பண்ணி முடிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உள்ள அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு கைக்கு அதிகாரப்பூர்வமாக சேர்ந்து. இப்போ கிடைக்கிறது வேற, அதிகாரப்பூர்வமாக கிடைக்கிறது வேற. இப்போ நான் அந்த சொத்தை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு வாய்மொழியாக சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் செல்லாது. நாளைக்கு அந்த அம்மா காலத்துக்கு பிறகு எல்லாருமே பங்கு கேட்க வந்துடுவாங்க. அது தன் பெயருக்கு எழுதி கொடுத்துருந்தா தான் அது ஆக்டிங்க்கு யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாத கணக்கில் வரும். அந்த உரிமை பாத்தியதை என்பது அதிகாரப்பூர்வமாக கிடைக்க செஞ்சிருவாங்க. இது போக தாய் வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு சில யோகங்கள், வேறு மாதிரியான யோகங்கள், அது அந்த வர்க்கத்தின் மூலமாக ஒரு பெண் தொடர்பு ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல உபய வீட்டில் போய் சனி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த உறவு முறைகள்
காம சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் புதிய பெண் தொடர்பை அது உண்டாக்கும் அப்படின்னு இருக்குது. இதில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் முழுமையான சுகபோகத்தை பெறக்கூடிய வகையில் அது வேலை செய்யும். அது போக கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தமட்டில் தனித்திறமை அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? எல்லாரும் படிக்கிறது படிப்பு வேற, தனித்திறமை என்பது வேற. இந்த இடத்துல தனித்திறமை அவங்க கிட்ட வெளிப்படும். இந்த ரிஷபராசியிலே பிறந்த பிள்ளைகளுடைய கல்வியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அவங்க சும்மா மண்டையை போட்டு கசக்கிட்டே இருந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது சனி 9லேருந்து 10க்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான விடை அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைச்சிடும். கிடைச்சதுனால அவங்களுடைய ஒரு புதிய சகாப்தத்தை, ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதில் அரசாங்க விருதே கிடைக்கக்கூடிய அளவில் அவங்க கல்வி திறமை வெளிப்படும். நிலபுலன்கள் சொத்து சுகங்களில் இருந்து வந்த வில்லங்கம் விலகி முழுமை பாத்தியதை கிடைக்கும். இது போக பிற பெண்களுடைய சொத்துக்கள், அதாவது அந்த மனைவிக்கு ஈடான சில பெண் தொடர்புகள் ஏற்பட்டு அவங்க மூலியமாக உயிர் சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதுக்கு என்னன்னா, இதில் இந்த வீட்டில் கேது வேற உட்கார்ந்துருக்கார். அதுக்காகத்தான் அவங்க வெறுத்து போய் இந்த சொத்தே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது யார் தலையில் கட்டுறதுங்கிறதெல்லாம் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. சொத்து பத்துக்களை ஒரு ட்ரஸ்ட் வச்சுருந்துருப்பாங்க. ட்ரஸ்ட்டை தூக்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பார்த்த நீ சுமப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுக்கு வெறுப்பாக போயிடும். இந்த மாதிரி போகும். அப்படிப்பட்டதாகவும் அமையும். இது போக அந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரொம்ப புதுசு வரவுகளாக வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் வாங்கி சொகுசாக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். புகழ் கிடைக்கும். சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து, சமுதாயத்தில் ஒரு தலைவனாகவும், கோவில்களுக்கு தர்மகர்த்தாவாகவும் இந்த மாதிரி எல்லாம் பதவிகள் தேடி வரும். அப்போ புகழ் உங்களுக்கு மேலோங்கும். தன் மமதை என்பது புலங்காகிதம் அடையக்கூடிய வகையில் அவைகள் உண்டாகும். அடுத்து 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல, நேர் 7ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் வீடு உபய வீடு தான் உங்களுக்கு. அதே போல் 5ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் வீடு உபய வீடு என்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை எதிர்த்து எத்தனை பேர் மேல்முறையீடெல்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் தவிடுபடியாகி உங்களுக்கு கைக்கு சேர வேண்டிய சொத்து பத்துக்களும் என்னென்ன செலவழிச்சிங்களோ அதுக்கும் சேர்த்து வட்டி மூலமாக சேர்ந்து அந்த மாதிரியான அமைப்பு. பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். ஏற்கனவே சொன்னேன், பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொன்னால் அரசு விருது பெறக்கூடிய வாய்ப்பாக அவங்களுக்கு அமையும் தனித்திறமையில். அதே போல் 5ஆம் வீடு என்பதும் பிள்ளைகளுடைய ஸ்தானம், நேரடியாக பார்க்கக்கூடிய வீடு. 5ஆம் இடத்துல 5க்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால், 5க்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய திருமண வகை சம்பந்தப்பட்டதிலெல்லாம் காலதாமதமாக ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல வரன், இதுக்காகத்தான் இவ்வளவு நாள் இறைவன் காக்க வச்சார் போலுக்கு அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில், சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதை விட டபுள் பங்கு அந்த சிறப்பு உள்ள வரன் கிடைக்க பெற்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும். யோகாதிபதி யோக இடத்தை பார்க்கின்றார். ஒரு தர்ம கர்மாதிபதி 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது 5ஆம் வீடு மிக பிரமாதமாக வேலை செய்யும். அந்த கொடுத்து வைத்த அப்படிங்கிறது இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்படிங்கிறதுனால இது கொடுத்து வைத்த புண்ணியங்கள்லாம் எங்கேயா இவ்வளோ காலம் போச்சு, இப்போ இவ்வளவு இந்த வயசில் கிடைச்சிருக்கே அப்படின்னு கூட சில பேர் வயசானவங்க கூட அப்படி நினைக்க தோன்றும். ஏன்னா இப்போ அவங்க 30 வயசுல இதெல்லாம் கிடைச்சிருந்தா எவ்வளவோ நல்லா அனுபவிச்சிருப்பையா அப்படிம்பாங்க. இப்போ கிடைக்கிறது 50 வயசுக்கு மேலே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த 30ல் அனுபவிக்கிறது போல் இப்போ அனுபவிக்க முடியாது. ஆனாலும் பெருமை, ப்ரௌடு இருக்கும். அந்த மாதிரி யோக போகங்களோடு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம். ஆக புண்ணியம் உங்களை சூழ்ந்து நிற்கப் போகின்றது. புண்ணியம் சூழ்ந்து நின்றால்தான் பாவ ஆக்கினைகள் வெளியேறும். புண்ணியத்தின் பலன் வீரியம் கொண்டு வேலை செய்யும் பொழுது பாவத்தின் பலம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் உடைத்தெறியப்பட்டு அந்த புண்ணியத்தினுடைய பங்கு அதுக்கு புண்ணியத்தினுடைய பங்குக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாவங்களின் பங்கு உடைத்தெறிக்கப்பட்டுவிடும். இதுதான் ஒரு ஜாதகனுக்கு எல்லா வகையிலும் சுகபோகங்கள் தடையின்றி கிடைப்பதற்கு 5ஆம் வீடு தான் வலுவாக இருக்கணும், செயல்படணும். அப்படிப்பட்ட யோகமாக இந்த காலகட்டத்தில் சேரும். 5ஆம் வீடு சிறப்பாயிடுச்சுன்னு சொன்னாலே எல்லாமே கிடைக்கும்.
9ஆம் வீடும் சிறப்பானதான் அனுபவிக்க முடியும். நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ 5ஆம் இடம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 9ஆம் இடத்துக்கும் 10க்கும் உரியவன், 9ஆம் இடத்துக்கு உரியவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினால அது சிறப்பு ஆயிடுச்சு. அப்போ இங்கே நல்லா வேலை செஞ்சதுன்னா மற்றவங்க தயவில் இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டாம். உங்களுடைய தயவு, உங்களுடைய புண்ணியத்தில், உங்களுடைய சம்பாத்தியத்திலேயே சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும். இது போக மற்றவர்களுக்கு சில காரியங்களை நடத்தி கொடுத்து அதன் மூலமாகவும் அந்த சுகபோகம், அதாவது போகம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். சில பேர் போகத்துக்குத்தான் ஆசைப்படுவீங்க. இந்த போக சுகம் கிடைக்கும் போது அது சம்பந்தப்பட்ட எல்லா சுகமும் சேர்ந்தே அதைத்தான் போகம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டே வருது. சுக போகம் அப்படி போகத்தில் சுகம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு அப்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய அழைப்புல இருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட எல்லாமே கிடைச்சிடும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல அருமையான ஒரு இடம், அந்த இடத்துல போய் இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் நமக்கு அதுக்குண்டான சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரியாக நடை, உடை, பாவனை, தோற்றம், உண்ண உணவு, இருக்க இடம் இவைகள்லாம் சிறப்பாக செயல்படும்னு அது அர்த்தம். இதே போல பிள்ளைகள் புத்திரர்கள் இல்லாமல், புத்திரிகள் பிறக்காமல் பல வருடங்களாக தவம் இருந்து கிடக்கின்றவர்களுக்கு எத்தனையோ பரிகாரங்கள்லாம் பண்ணியாச்சு சாமி, இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு, ஆஸ்பத்திரிகள் ஏறாத ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு அதை தவிச்சு கடைசியில் வெறுத்து போயிருப்பாங்க. சரி, இன்னி இனத்தை பிள்ளை பிறக்கும், டீப்பு குழாய்ங்கிறாங்க, அந்த குழாய்ங்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இயற்கையாக பிள்ளை பிறந்தா சரி, இல்லைன்னா விட்டுரும் அப்படின்னு இப்படி நிறைய பேரும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆகுன்னா நாகரிக போக்கில் யார் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டா கூட பரவாயில்ல, அது என்ன டீப்பு குழந்தை அப்படின்னு பேபி அப்படின்னு சொல்லி அது யாருடைய இதுன்னே தெரியாது. ஏதாவது தத்து எடுத்தாலாவது இந்த அநாத ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிட்டு இது அப்படி கிடையாது. அது என்னுடைய தாத்பரியம் எந்த ஜின்னு தெரியவே செய்யாது. அதன் மூலமாக ஒரு அன்பு பாசம் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு, அதில் யாராவது ஒருத்தர் ரிஷப ராசியில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய அருளால் அதை எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. சனி பகவானுடைய அருளால் நல்ல சிவ அருளோடு அருமையான பிள்ளையை பெற்றெடுப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆக பேங்க் பேலன்ஸும் உயரும், சொத்து பத்துக்கள் நிறைய சேரும், குழந்தை பிறந்ததுலேருந்து யோகங்கள் தொடங்கி விடும். அப்போ அந்த குழந்தைக்கு நல்ல ஆத்தான முத்தானமாக நல்ல அருமையாக வளர்த்துட்டு வருவீங்க. அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு குலதெய்வத்தினுடைய அருள் தேடி கொடுக்கும். அந்த அருள் நீங்கள் தேடி போன காலமெல்லாம் காத்திருந்தீங்க அருளுக்காக, இப்போ அந்த அருளே உங்களுக்கு தேடி வருகின்றது. அந்த குலதெய்வத்தினுடைய அருள் தேடி வரக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. குலதெய்வத்தை எப்படா நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் கொழிக்கப்பெற்று தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மை, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கப்பெற்று சமுதாயத்திலே ஒரு மிகுந்த ஒரு நல்ல ஒரு யோகசாலியாக புகழப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. யோகமாக வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, புகழும் கிடைக்கணும். அவர் நல்லவரியா அப்படின்னு சொல்லணும், தங்கமான மனுஷையான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் கொடியவையா, அவன் என்னென்ன கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சானு யாரு வேண்டா, இந்த மாதிரி பேச்சு வாங்கிடக்கூடாது. அப்போ நல்ல பேர் கிடைப்பதற்கு கூட ஒரு கிரகம் சரியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுடைய பேரும் புகழும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது விளங்கும். அடுத்து 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். கடன், காட்சி, தொல்லை, துயரங்கள் எத்தனை கோடிகள் நீங்கள் இதுவரைக்கும் அடைக்க முடியாமல் இருந்தாலும் கூட ஏதோ அடைச்சிக்கிட்டு வருவீங்க. ஆனாலும் இதெல்லாம் எப்போ அடைக்க, வாழ்நாளில் எப்போ அடைய போதோ என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மீனத்தை விட்டு சனி மாறுவதற்கு உள்ளாக, மீனத்துக்குள்ளே இப்போ தான் வரப்போகிறார். 6/3/2026 வர்றாரு. வர்றவர் 2.5 வருஷ காலம் அவருடைய பீரியடு டைம், சராசரி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷ காலத்துக்குள்ள உங்களுடைய அத்தனை கடன்களையும் அடைத்து, அதாவது வருமானம் வரப்பெற்று அடைத்து கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சேர்ப்பார். அந்த மாதிரி இருக்குது. அது போக நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களும் பெருகிவிடும். அடுத்து சத்துரு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எதிர்த்து எத்தனை பேர் வழக்கு வம்பு தும்புகள் தொடுத்திருந்தார்களோ அத்தனை வழக்குகளும் பைசலாகிவிடும். நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு அது வந்துடும்.
இது போக சொத்து சுகங்களுக்காக பாகஸ்த பிரிவினைகளுக்காக வழக்கை தொடுத்தவர்களுக்கு வந்து மேல்முறையீடுன்னு சொல்லி போனவங்க அழுத்து போய் கடைசியில் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. இல்லை மேல்முறையீட்டு கடைசி மேல்முறையீட்டில் உங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக அப்படிங்கிற கணக்கு வந்து ஆக அதிலும் உங்களுக்கு வெற்றி ஆகுது. அடுத்தபடியாக நோய் நொடிகள், ஏற்கனவே இருந்த நோய் நொடிகள் நிறைய பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்மானமான ஒரு மருந்து கிடைக்கலையே என்று ஏங்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மருந்து கிடைக்க பெற்று இந்த 2.5 வருஷ காலத்துக்குள்ள நார்மல் சுகர், நார்மல் ப்ரெஷர் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்துடும். ஏற்கனவே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வகையில் அது அமையும். ஆக 6ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினால சுகபோகம் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால நோய் நொடிகள், சத்துருக்கள் எல்லாமே விலகி போவார்கள். கடன்கள் தள்ளுபடியாகும், அல்லங்கில் கடன்கள் அடைக்கப்பட்டு விடும். அடுத்தபடியாக இந்த 6ஆம் இடத்தை கொண்டு புதிய போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பங்காளிகள் எப்பவுமே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய பங்காளிகளால் தான் அந்த போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி எல்லாமே ஏற்படும். ஏன்னா 1ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி எங்களுக்கு நாங்களே எதிரியா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய இரத்த கலப்பு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுடைய நீங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய இரத்த கலப்பு உடையவர்கள் தான் உங்களுக்கு வந்து சத்துருக்களாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக ஏற்பட்ட தொல்லை, துயரங்கள் தான் இந்த காலகட்டத்தில் வடிகட்டப்படக்கூடியதில்லை, மொத்தத்தில் அது விலகி விடுகின்றது. அந்த மாதிரியாக ஆகும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த இடம் வந்து நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள்னு சொல்லுவோம். நண்பர்கள் ஏற்கனவே உங்களுக்கு அடிப்படை நண்பர்கள் வந்து அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியவங்க நீங்கள். அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி நண்பர்கள் எப்பயுமே உங்களை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எப்பயுமே சிலாகியமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நிலைத்த நண்பர்கள், ஜாதக அமைப்பு உடையவர்கள், அவர்களை பொறுத்த மட்டில் நட்பு வட்டம் பெருகி கொண்டே வரும். இந்த காலகட்டத்தில் உங்களை விட ரொம்ப மரியாதை கூடின, அல்லங்கில் படித்து பட்டம் பெற்ற, அல்லங்கில் உயர்ந்த கோடீஸ்வர தன்மை உடைய, உங்களைப் போல 3 பங்கு 4 பங்கு கோடீஸ்வர தன்மை உடைய அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களோடு நட்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும். அதே போல் கூட்டணி, தொழில், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இது அருமையான பொற்காலம். நல்ல கூட்டணி வந்து நல்ல நங்கூரம் போல பற்றி கொள்ளும். ஆகையினால கூட்டணி, தொழில், வியாபாரம் எல்லாம் அமோகமாக நடைபெற தொடங்கும். வருமானம் பெருகும். குதூகலமாக விளங்கக்கூடிய காலகட்டம். அதாவது 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல. இது போக மனைவி அப்படிங்கிற கட்டத்தில் மகாராணியாக வச்சு காப்பாற்றுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கு. மனைவி வந்து உங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த வருமானம் பெருகும் பொழுது, எப்பயுமே அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த வருமானம் கொளிக்கின்ற காலகட்டத்தில் சின்ன சின்ன, அதாவது பெரிய ஒரு பேச்சு அப்படின்னு கூட நினைத்திருந்த ஒரு கட்டம் கூட இது அதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர் அப்படிங்கிற கணக்கில் போயிடும். எப்பயுமே ஒரு கோடு பெரிய கோடு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கோடு பெரிய கோடு போட்டால் அந்த கோடு சின்ன கோடாக போயிடும். ஆகைனா அதுபோல் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் விளக்கப்பட்டு இப்போ எல்லாம் நல்ல ஒற்றுமையாகவும் அவளை வந்து மகாராணி போல வச்சு நீங்கள் உறவு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது விளங்கும். வாழ்க்கை வாழத் தொடங்குவீர்கள். இது போக அந்த 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்கின்ற சனி அப்படிங்கிறதுனால பிற பெண் தொடர்புகளெல்லாம் புதியதாக உண்டாகும். இது வந்து முக்கியமாக தாய் வர்க்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நட்பு வட்டம் அப்படியும் வச்சுக்கலாம். அந்த வட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெண் சுகபோகம் புதுசாகவும் அமையும். இவைகள்லாம் ராஜாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாங்க பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் போல மன்மத சுகி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களே நாங்கள் மன்மத சுகின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவோம். அது வந்து அந்த அளவுக்கு மன்மத சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு லக்னம், ராசி தான் ரிஷபம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா சுகபோகம் வந்து உங்களுக்கு அமைந்துவிடும். அடுத்து 8ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு தத்து வந்து விலகும். இந்த மீனத்தில் சனி பயணிக்கின்ற காலகட்டத்தில் வக்கரமாகும் பொழுது அந்த தாயாருக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பொறுத்த மட்டில் ஆயுள் கெட்டி 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்த மட்டில் ஆயுள் நல்ல தீர்க்கமாக விளங்குது. சொகுசு பேர் வழியாக அமைவீங்க.
மறைத்து வைக்கப்பட்ட சில புதையல் யோகங்கள் கூட இந்த காலத்தில் சில பேருக்கு, அது உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை, லக்னம் என்ன தசைங்கிறத பொறுத்து அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய செல்வ வளம் உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படக்கூடிய ஒரு யோகமாக இந்த காலகட்டம் விளங்கும். அதுவும் கூட குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட மண், தாய் மூலமாக கிடைக்கப்பெற்ற மண் சம்பந்தப்பட்ட இடம், இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் புதையல் காத்திருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கண்ணுக்கு தட்டுப்படும் ஒரு அருமையான பொக்கிஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கின்றது. அது சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல தகப்பனாருக்கு ஆயுள் நல்லா ஸ்ட்ராங்காக பெருகும். நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அதெல்லாம் முற்றிலும் குணமாகக்கூடிய அருமையான காலகட்டமாக இது விளங்குது. ஆகையினால தோப்பனார் வர்க்கத்தில் இருந்து வந்த பிணக்குகளும் விலகி, தோப்பனாருக்கு ஏமாந்து கொண்டிருந்த தோப்பனார் கூட இப்போ உஷாராகி சுறுசுறுப்பாகி ஏமாற்றத்தை தவிர்த்து, ஏமாறல, அவர் வேணும்னே தான் விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் வர்க்கத்தில் சொல்கிறது ஏமாந்துட்டப்பா அப்படிம்பார். அவருக்கு உண்மையிலே தெரியும், அவர் உண்மையிலே ஏமாறக்கூடிய ஆள் கிடையாது. உங்களை பெற்றவர் எப்படி ஏமாறுவார்? அதே சமயத்தில் எப்படி குடும்பத்தில் சலசலப்பு உண்டாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ கொடுத்தோம்ப்பா அதை வாங்க முடியலை அப்படின்னு அப்போ சொல்லிக்கிடுவாரே தவிர, உண்மையிலே அவருக்குள்ள அது அங்கே கூட கொஞ்சம் அனுபவிக்கட்டும் தான் இருப்பார். இப்படிப்பட்ட டைப் தான் அவர். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராகிக்கிடுவார். உஷாராகி அவருடைய ஆரோக்கியத்தும் சிறப்பாக வளரும், அவருடைய வருமானங்களுக்கும் எந்த குறைச்சலும் இல்லை. அப்போ உங்களை பொறுத்த மட்டும் தோப்பனாறு சம்பாத்தியம் பண்ணுறதும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ராஜயோகமாக அது விளங்கும். இது போக இந்த 9ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மறைமுக சுகபோகங்கள் நிறைய அனுபவிப்பீங்க. இது முக்கியமான சம்பவம். சுகபோகம் என்பது நிறைய கிடைக்கும். அந்த பாக்கியம், அதைத்தான் சொன்னேன், பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் வருது. பயணங்கள் இன்மையாகும். குடும்ப சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல கௌரவம் ஏற்படும். நீங்கள் 1008 நொல்லு பண்ணாலும் அந்த சமுதாயத்தில் நல்ல பேரு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய செய்கைகள் நல்லா இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய பாங்கு, அதை ஒரு வித்தியாசமாக பண்ணுவீங்க. ஒரு அன்னதானம் பண்ணாலே மற்றவங்க செய்ய முடியாத வகையில் ஒரு அன்னதானத்தை பண்ணுவீங்க. அந்த மாதிரி அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் நல்லா உயரும். ஏன்னா 9ஆம் இடம் வச்சுதான் அந்த கீர்த்திகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. புகழ் கீர்த்தியெல்லாம் எப்படி வரும். இப்போ எலெக்ஷன்ல எல்லாம் நீங்கள் தாராளமாக தைரியமாக போட்டியிடலாம். போட்டிட்டுன்னு சொன்னால் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில், கணிசமான இல்லை, நிறைய ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது நல்ல வாய்ப்பு. இது அருமையான கட்டம். எந்த எலெக்ஷன் ஆனாலும் போட்டியிடலாம். ஏன்னா புகழுக்கு உங்களுக்கு பஞ்சம் இல்லை. புகழ் தேடி வருகின்றது, கீர்த்தி பெருகும், சுகம் பெருகும் என்ற கணக்கு. அதே போல் நல்ல குரு உங்களுக்கு வாய்ப்பார். இது முக்கியமான கட்டம். 9ஆம் இடத்தை வச்சுத்தான் ஒரு நல்ல குரு வாய்ப்பாரா இல்லையான்னு பார்க்கறது. அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் வீடு எப்படி இருக்கணும் பார்க்கணும், ராசிக்கு 9 எப்படி இருக்கணும் பார்க்கணும், குரு இருந்த வீட்டுக்கு 9ஆம் வீடு எப்படி இருக்கணும் பார்க்கணும். நல்லா, ஏன்னா குரு தான் இந்த புகழுக்கு அதிகாரம் படைத்தவர். அந்த குரு இருந்த வீட்டுக்கு 9ஆம் வீடு எப்படி இருக்குது அதை வச்சுத்தான் ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு குரு ஆசிரியர் அமைவார் அப்படின்னு கணக்கில் இருக்கு. ஆக இப்போ 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல அந்த சனி அமர்ந்திருக்கின்றார். அதுவும் ஒரு குருவுடைய வீடாகத்தான் அது இருக்குது. ஆகையினால உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகர், லீகல் அட்வைசர், ஆலோசகர், ஒரு குரு அப்படின்னு. இப்போ ஜோதிட குரு அப்படிங்கிறது நிறைய பேர் குடும்பங்களில் சோசிய குருவாக ஏற்றுக்கிடுறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சில சாஸ்திரங்களை அறிந்தவராக இருப்பார். ஜோசியம் மட்டும் படித்தவங்க இருக்கிறாங்க, சாஸ்திரங்களையும் படித்தவங்க இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இதுதான் எங்களுடைய குல குரு அப்படிங்கிற கணக்கில் அந்த இடம் அருமையான ஒரு வாய்ப்பாக அமைந்து புகழ் நல்லா ஓங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு விளங்கும். அதே போல் எல்லா வகையிலும் நீங்கள் ஒரு வல்லவர், நல்லவர் அப்படிங்கிற காட்சி அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையில் விளங்கும். அடுத்து 10ஆம் இடத்துக்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால, குறிப்பாக சொல்லப்போனால் உங்களை பொறுத்த மட்டும் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தின் மூலமாக சம்பாத்தியம் எக்கச்சக்கமாக பெறும். உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலையே வேலை கிடைக்கும். சம்பளம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் முதல்ல ஒரு வேலைக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு கம்பெனியில் போய் சேர்றீங்க, ஒரு 25,000 கிடைச்சா தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை அறியாமலே அவங்க ஒரு 50,000 55,000த்துக்கு உண்டான ஒரு
அதாவது சேலரி ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்ட தாக்குதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அமைய போகுது. வேலை தேடுகின்றவர்களுக்கு இப்படி வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணிச்சுமை ஏற்கனவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நல்லா குறைஞ்சிரும். உங்களுக்கு மேலதிகாரி ஃபுல் சப்போர்ட்டில் இருப்பாங்க. உங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடியவர்களும் கூட உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு இந்த சனிதான் அதிபதி. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. கீழே உள்ளவர்கள் அப்படின்னு யாராக இருந்தாலும் ஸ்டேட்டஸில் குறைந்தவர்கள், அடுத்து தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வகையில் சனிதான் அதிபதி. சனி நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கம்பெனி தொழிலாளர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் அடையும். ஒரு வியாபார ஸ்தலமும் தொழிலாளர்கள் சிறப்பாக அமைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் வியாபாரம் விறுவிறுன்னு நல்ல முன்னேற்றத்துக்கு பெறும். அது அந்த முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமே தொழிலாளர்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தொழிலாளர்களுக்கு தலைவன் யார் அப்படின்னா சனி. கிரகங்களில் தலைவன் சனி தான் தலைவர். அந்த முதலாளியோடைய ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சுன்னா தொழிலாளர்கள் எப்போதும் அவங்களுக்கு நம்பிக்கை உடைய தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. எப்பயும் நல்லா புரிஞ்சுங்க. நம்பிக்கை உடைய, வித்தை தெரிந்தால் திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். முதலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. திறமை இருந்து அவன் துரோகம் பண்ணிட்டு முதலாளி கடைசியில் தொழிலாளி ஆயிரும், அந்த தொழிலாளி ஆயிருந்தவே முதலாளி ஆயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய சீன்கள் நடந்திருக்கு. ஆக திறமை தொழிலாளர்கள் நமக்கு பிரயோஜனம் இல்லை. திறமையும் இருக்க வேண்டும், ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்கணும். இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் கிடைச்சால்தான் ஒரு கம்பெனி முன்னேற்றம் பெறும். அந்த முன்னேற்றத்திற்கு உண்டான அத்தனை சம்பவங்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் அப்படிங்கிற கணக்கு. அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்தில் உங்களுக்கு எந்த ஊர் வேணும்னு கேட்டீங்களோ அந்த ஊருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தருவார் இந்த சனி பகவான். அதே போல் உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், பணியின் தன்மைகள்லாம் உங்களுக்கு மன திருப்தியாக விளங்கும். வண்டி வாகனங்கள்லாம் கம்பெனி மூலமாகவே அந்த சலுகை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அதுபோல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தொழிலாளர்கள் நல்லபடியாக கிடைச்சிட்டாங்கனாலே கம்பெனி முன்னேறும். இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு சிறு தொழில் வணிகம் பண்ணக்கூடியவர்கள் கூட மாபெரும் தொழில் வணிகம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் இதிலிருந்து ஆரம்பம் ஆகின்றது. நிறைய பேருக்கு வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நினைத்த நாட்டை நீங்கள் சென்று அங்கே பணி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தேடி வருகின்றது. அதே போல் வெளிநாட்டில் போய் மூலதனம் போட்டு வியாபாரம் தொழில் பண்ணணும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். உங்களை விரும்பி அழைத்து உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளம், வியாபார வளம் மிக பிரமாதமாக அமைந்து நீங்கள் எப்படி கனவு கண்டீர்களோ அத்தனை கனவுகளும் நனவாகி உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சிறந்த யோகமாக தொழில் வளம், வியாபார வளம் பெருகும். அது 10ஆம் இடத்துக்கு அப்படிங்கிறது, 10 என்பது தான் ஜீவிதம். அந்த 10 நல்லா இருந்துருச்சுன்னு சொன்னாலே வாழ்க்கை என்றைக்கும் குறை இருக்காது. ஆக நல்ல கர்மங்களை எல்லாம் செய்வீங்க. மற்றவங்களுக்காக ஒரு அதாவது நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறது வேறு. சில பேருக்கு வீடு கட்டி அதில் சொற்ப வாடகையில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி கட்டங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஏழை எளியவர்களுக்காக சில வீடுகளை கட்டி அவங்களுக்கு ஒரு குறைந்த வாடகையில் நீங்கள் விடக்கூடிய அளவுக்கெல்லாம் நல்ல சம்பவங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய உபகாரங்கள். அந்த மாதிரியான ஏழை எளியவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம்தான் உங்களுடைய சந்ததிகளை நல்லபடியாக காப்பாற்று. அந்த மாதிரியான புண்ணியம் செய்வதற்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது இந்த சனி. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் என்பதை தவிர நட்டங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் சுத்தமாக வராது. முழுக்க முழுக்க லாபங்களையே சந்தித்துக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். அப்படிப்பட்ட யோகம், தொட்டதெல்லாம் தொடங்கும், பொன்னாகும், பொருளாகும், அப்படிப்பட்ட யோகமே. அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் கூட அது பகையாளியாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோடு நட்பு கொள்வார்கள், உறவு கொள்வார்கள். பகைமைகளை எல்லாம் மறந்து நல்லபடியாக உறவு அமைக்கக்கூடிய காலகட்டமாக அது விளங்கும். அடுத்து 12ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் 12ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க எல்லாமே லாபங்களில் தான் உங்களுக்கு அனுபவிப்பீங்களே தவிர நட்டங்களில் அனுபவிக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான அமைப்பு. நல்ல உணவு. இப்போ நீங்கள் சாப்பிட்றதை போல இங்கே ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்து உங்களை சாப்பிட வச்சு அவங்க அளவு பார்ப்பாங்க, ஆனந்தப்படுவாங்க. அப்படிப்பட்டது
அதே போல் நல்ல தூக்கம். ஸோ அருமையான தூக்கம் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா வேலை எவ்வளவு வேலைகள் திறமையாக செஞ்சாலும் தூக்கம் இல்லையேல் மனிதனுக்கு ஆரோக்கியம் குறைந்துவிடும், நிம்மதி போயிடும். ஆக நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலத்தில் உண்டு. போக சுகம் தங்கு தடையில்லாமல் அனுபவிப்பீங்க. காம சுகம், தாம்பத்திய சுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவைகளில் எந்த குறையும் இருக்காது. பல பெண்கள் தொடர்பு, அதான் இந்திரலோகம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். பல பெண்கள் தொடர்பு, இளமை குன்றாமல் முழுக்க முழுக்க நல்லபடியாக அனுபவித்து ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது மிளிரப் போகின்றது. இனி நம்ம சனி பெயர்ந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அதை வச்சுத்தான் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை நாம் கணிப்போம். அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகின்றதெல்லாம் பார்க்க முடியும். அதை நாளைய வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.